ம். ம். இறைவா, உமக்கு என் முதற்கண் வணக்கம். என் உடன்பிறப்புகளே, உங்களுக்கும் என் வணக்கம். தாத்தா, என்ன தாத்தா, ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? ஆம் செல்வங்களே, நான் சிறிது நேரத்திற்கு முன் ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் வீடியோவில் இந்த நீரினங்களை பார்த்து ரசித்து கொண்டிருந்தேன், சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தேன். என்ன பயங்கரமான கடல்! அந்த கடலுக்குள்ளே பலவிதமான மீன் வகைகள், பலவிதமான நீரின் வகையை சேர்ந்த மிருகங்கள், எத்தனையோ விதமான மிருகங்களை பார்த்து நான் சந்தோஷமாக இருந்தேன். அதே சமயத்தில் அவைகள் இந்த நீருக்குள்ளே எவ்வளவு கடினமாக உள்ளே போய் மேலே வந்து பல இன்னல்களுக்குள்ளே அவைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. அதை பார்த்து கொண்டு இருக்கும்போது எனக்கு ஒரு அவைகள் மேலே, கடலுக்கு மேலே, ஆகாயத்திலேயும் சரி, பூமிக்கு மேலேயும் சரி, பூமிக்கு மேலே மனிதர்கள், ஆகாயத்தில் பல விதமான பறவைகள், எந்த ஒரு இடையூறு இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, சந்தோஷமாக இருக்கிறார்களே. நாம் இந்த நீருக்குள்ளே பாய்ந்து சென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, சுதந்திரமாக இருக்க முடியாமல் அந்த நீருக்குள்ளே நாம் நுழைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. மக்கள் இனத்தை பார்த்தால், பறவை இனங்களை பார்த்தால் எங்களுக்கு ரொம்பவும் கவலையாக இருக்கிறது என்று அவைகள் நினைத்து கொண்டு இருப்பதைப் போல் நான் நினைத்து கொண்டிருந்தேன், கற்பனை பண்ணி கொண்டிருந்தேன். அப்போது அவைகளுக்கு ஒரு ஆறுதல் கூற நான் முன்வருகிறேன். என்னவென்றால், அவைகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், மீன் இனங்கள் நினைத்து கொண்டிருக்கிறது, நாம் தான் நீருக்குள்ளே ஒரு சுதந்திரமாக இல்லாமல் அந்த நீருக்குள்ளே நுழைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. மக்கள் இனமும் பறவைகள் இனமும் அப்படி இல்லையே என்று அவைகள் கவலைப்பட்டு கொண்டிருப்பதை போல் நான் உணர்ந்தேன். நான் உணர்ந்து அவைகளுக்கு என்ன ஒரு ஆறுதல் கூற விரும்புகிறேன் என்றால், மனிதர்களும் சரி, பறவைகளும் சரி, பரந்த வெளியிலே சுதந்திரமாக இருப்பதாக அவைகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, மீன் வகைகள், நீரினங்கள். நான் அவைகளுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், தெரிந்து கொள்ளட்டும். என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நாமும் பறவைகளும் எந்த விதமான தடை இல்லாமல் சுதந்திரமாக ஓப்பன் ஏரியாவில் நாம் இருப்பதாக அந்த மீன் வகைகள் நினைத்து கொண்டு இருக்கிறது அல்லவா. அவர்களுக்கும் சரி, நமது மனித இனங்களுக்கும் பறவை இனங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், மீன் வகைகள் நினைத்து கொண்டிருப்பதைப் போல நாம் எந்த ஒரு பிடிப்புக்குள்ளே இருந்து நாம் வாழ்ந்து கொண்டு இல்லை என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. நான் அவர்கள் என்ன சொல்கிறேன் என்றால், நாமும் அந்த மீன் வகைகளை, நீரினங்களைப் போலத்தான் நாமும் இருக்கிறோம். நம்மலாம் மீன் குளத்திலே இருக்கிறோம், சமுத்திரத்தில் இருக்கிறோம். என்ன தாத்தா நீ சொல்கிறீங்களோ? அவைகளை நினைத்து கொண்டு இருப்பது சரிதானே. நீங்கள் அதற்கு என்ன மாறுபட்ட விதமாக சொல்லுகிறீர்களே தாத்தா
என்று பறவை இனங்களும் மனித இனங்களும் எல்லாம் விதமாக நிறுத்தி கொண்டு இருக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன் என்றால், நாம் கூட மனித இனமும் சரி பறவை இனமும் சரி எப்படி மீன் வகைகள் தண்ணீருக்குள்ளே நுழைந்து போய்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறதோ அதே போல தான் மனித இனமும் பறவை இனங்களும் இருக்கின்றன. நாம் ஒரு ஓப்பன் ஏரியாவில் இருப்பதாக யாரும் நினைக்கக்கூடாது. குறிப்பாக மீன்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் என் செல்வங்களே, உலகத்திற்கு மேலே இருக்கும்னா உலகத்திற்கு மேலே நிறைய அணுக்களால் எலக்ட்ரான் புரோட்டான் என்ற என்னும் அணுக்கள் மத்தியிலே நாம் மீன்களைப் போல் நீரினங்களைப் போல் நாம் இங்கே இருக்கிறோம். நம்மை சுற்றி அணுக்கள் நிரம்பி கிடக்கிறது. எப்படி அது மீன்களை சுற்றி மீனுக்கு மேலும் கீழே சுற்றுப்புறத்திலும் தண்ணீர் இருக்கிறதோ அதே போல் தான் மனித இனங்களுக்கும் பறவை இனங்களுக்கும் சுற்றி அணுக்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. எப்படி கடலிலே தண்ணீர் நிறைந்திருக்கிறதோ அதே போலத்தான் கடலுக்கு மேலே ஆகாயத்திலும் சரி உலகத்திலும் சரி நாம் இந்த அணுக்களால் அந்த பக்கம் தண்ணீருக்குள்ளே மீன் வகைகள் இருக்கின்றன. இங்கே அணுக்கள் மத்தியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்துக்கு போக வேண்டும் என்றால் நாம் எப்படி மீன்கள் நீந்தி கொண்டு அவைகளை தள்ளி கொண்டு நுழைகிறதோ அதே போல தான் மனித இனங்களும் பறவை இனங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. தாத்தா, என்ன தாத்தா சொல்கிறீங்க? ஆம் செல்வங்களே, எப்படி மீன் வகைகள் நீருக்குள்ளே இருக்கிறதோ அதே போல் தான் மனித இனங்களும் பறவை இனங்களும் அணுக்களுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதை அந்த மீன் வகைகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பு மீன் இனங்களே, தெரிந்து கொள்ளுங்கள், நாங்களும் மனித இனங்களும் பறவை இனங்களும் உங்களைப் போல் நீங்கள் தண்ணீருக்குள்ளே வாழ்கிறீர்கள், நாங்கள் அணுக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதை நினைத்து நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். எப்படி நீங்கள் நீருக்குள்ளே இருக்கிறீர்களோ நாங்கள் மனித இனங்களும் பறவை இனங்களும் அணுக்கள் மத்தியிலே இருக்கிறோம். நீங்கள் தண்ணிக்கு உள்ளே இருக்கிறீர்கள், நாங்கள் அணுக்கு மத்தியிலே இருக்கிறோம். தெரிந்து கொள்ளுங்கள்.